நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சனி பகவானோட வக்கர காலம் உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சனி பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த சனி பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது சாதாரணமாக 10 நாள் 15 நாளைக்கு வந்துட்டு போகக்கூடியது கிடையாது. 4.5 மாதம், ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். அப்போ ஒரு 4.5 மாதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய காலகட்டம். அப்படிங்கிறதால இந்த வக்கர காலத்தில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலாபலன்கள் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சரியாக பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா பல பேர் சனி பகவான்னாலே பயப்படுவாங்க. சனி பகவானோட வக்கர காலம் அப்படின்னா அதை விட அதிகமாக பயப்படுவாங்க. என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நடுக்கம் இருக்கும். இப்போ புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்க சனி சதய நட்சத்திரத்துக்கு போகிறாரு. அக்டோபர் 5 அவிட்ட நட்சத்திரத்துக்கு போவார். அதன் பிறகு அவர் பழையபடி நேர்கதிக்கு போவார். இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார், ராகு மீனத்தில் இருக்கார், கேது கன்னியில் இருக்கார். இந்த சனி பகவானோட வக்கரத்தோடு சேர்த்து இந்த வருட கிரகங்களோட நகர்வு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சனி பகவான் தன்னோட பார்வையை மேச ராசியில், சிம்ம ராசியில், விருச்சிக ராசியில் பதிகிறார். அதாவது செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருக்க 2 ராசியை பார்க்குறாரு. மேசம் விருச்சிகம் ரெண்டையும் பார்க்குறாரு. சூரிய பகவானோட ஆதிக்கத்தில் இருக்கிற சிம்ம ராசியவும் பார்க்குறாரு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு பகை வீடு. மேசம், சிம்மம், விருச்சிகம் 3மே பகை வீட்டை தான் சனி பார்க்குறாரு. அப்போ இந்த வக்கர காலத்தில் அவரோட பார்வைக்குன்னு தனி பலன் இருக்குது. இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து இந்த 4.5 மாதம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்கர காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது சனி பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறத அதிகமாக உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகர ராசிக்காரர்களை சொல்லலாம். ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 6-7 வருஷமாச்சு இன்ன வரைக்கும் ஒன்றுமே விளங்கலை அப்படிங்கிற மாதிரி தான். அதோடு பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்களோட வாழ்க்கையே பார்த்திங்கன்னா பொதுவாக நிறைய நல்லது நடக்கிற மாதிரியே போணுச்சுன்னா ஏதோ பெருசாக கெட்டது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதுமாதிரி பெருசாக ஏதோ நமக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே, ஏன்டா இவ்வளோ வருது அப்படின்னு நாம் உடங்கி போய் உட்காரும்போது பெரிய நன்மை ஒன்று அப்படிங்கிறது நடக்கும். ஆனால் மகர ராசிக்காரர்கள் பெருசாக நன்மையை எதிர்பார்க்காத ஆளுங்க, கெட்டதை அடிக்கடி பார்த்தே பழகிட்டாங்க. அப்படிங்கிறதால என்னமோ தினம் 4 குத்து வாங்குகிறோம், அதில் இது ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி தான் கடந்து போகக்கூடிய ஆளுங்க. ஆனால் பெரும்பகுதி மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனை அவங்களுக்காக என்றைக்குமே வந்ததே கிடையாது. அடுத்தவன் பிரச்சனையில் தலையிட்டு தங்களுக்கு பிரச்சனை வர்றது, இல்லாட்டி ஒரு குடுக்கல் வாங்கல தேவையில்லாத ஒரு பிரச்சனை, தங்களோட காசை கொண்டு போய் அடுத்தவன்கிட்ட முடக்கிட்டு, இல்லைன்னா இன்னொருத்தனுக்காக ஜாமீன் சொல்லி கையெழுத்து போட்டு ஜவாப்தாரியை ஏற்றுக்கிட்டு அதுக்கு போய் நம்ம மன உளைச்சலாகி பிரச்சனையை ஏற்றுக்கிட்டு நிற்கிறது. இப்படி தான் வாழ்க்கை அப்படிங்கிறது கடந்த காலகட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா 7.5 சனியில் விரய சனி முடிஞ்சுது, ஜென்ம சனி முடிஞ்சுது. இப்போ குடும்ப சனி, தனவாக்கு குடும்ப சனியாக 2வது வீட்டில் சனி பகவான் இருந்தார். இப்போ வக்கரம் அடைய போகிறாரு. இந்த வக்கர காலம் அப்படிங்கிறதாவது ஏதாவது விளங்குமா ஜோசியரை? பேசாமல் மகரம்னு வச்சதுக்கு போதெல்லாம் நரகம்னே வச்சுட்டு போயிருக்கலாம் போல இருக்குது ஜோசியரை அப்படின்னு இந்த கிண்டல் கேலிக்கு சொல்கிறவங்க சொல்லுவாங்க இல்லையா? அப்படி தான் ஆனால் போயிட்டுருக்கு. அது விளையாட்டுக்கு சொன்னாலும் கூட மகரங்கிறது இப்போ நரகம் அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை ஓடுதுங்கிறதால இந்த வக்கர காலத்துலையாவது ஏதாவது உருப்படியாக தேருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் இந்த வீடியோவே பார்க்க ஆரம்பிப்பீங்க. நான் சொல்லும் போதே சரி பார்ப்போம் ஜோசியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு. சரி, இந்த சனி பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா மகரத்துக்கு நல்லா இருக்குன்னு நான் சொல்லி என் வாயில் ரொம்ப நாளாக ஆகிப்போச்சு. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ குரு பகவான் 5வது வீட்டில் இருக்கார். குரு 5ல் இருந்தாருன்னா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஜோசியரை. ஆனால் குரு பெயர்ந்த பிறகு தான் நான் வாங்க போடுறேன். குரு பயிற்சியான பிறகு எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்கலையே. 4ல் குரு இருந்தப்போ கூட ஏதோ 1-2 நல்லது நடந்தது. 5ல் வந்த பிறகு தான் போட்டு ஆளை அடியாக அடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஓடி இருக்கும். என்ன காரணம்னா, சனி பகவான் வக்கரம் அடையிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உக்கரமாக இருப்பார். இப்போ சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு இல்லையா? ஆட்சி வீடு அது அவருக்கு தான். உங்கள் ராசியும் ஆட்சி வீடு தான், கும்பராசியும் ஆட்சி வீடு தான். அப்போ குடும்பஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா, குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் அடிச்சிருப்பார். தனவாக்கு குடும்பஸ்தானம், அதாவது தனம் அப்படிங்கிறதே கெடுத்து விட்டுருவார். காசை பார்த்து பல நாள் ஆச்சு. காசு வந்துச்சுன்னா அந்த காசு வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு கடன் வந்துடுது. நாளைக்கு 20,000 சம்பளம் வாங்க போகிறேன்னா 25,000 கடனை கையில் வச்சுக்கிட்டு தான் 20,000 சம்பளமே வாங்க போகிறேன். அதை வாங்கி ஒரு 15,000 கடனை அடைச்சி விட்டு மீதியை வச்சு குடும்ப செலவை பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த மாதத்துக்கு பத்தாமல் மறுபடியும் 10,000 கடன் வாங்க வேண்டியது இருக்குது. இப்படி தான் ஒவ்வொரு மாதமும் ஓடிக்கிட்டு இருக்கு பொழப்பு. அதுமாதிரி வாக்குஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல உட்காந்துட்டார். பேச்சை வச்சு 10 காசு சம்பாதிக்க முடியாது. பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாத்தையுமே சனி அடித்து பிடிச்சி உடச்சி ஓரங்கட்டி உட்கார வச்சுருப்பார்.
அதை வந்து நீங்கள் வந்து நல்லதுக்குன்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா சனி பகவான் வந்து பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடிய இடத்துல வருமானத்தை குறைச்சி விட்டாருன்னா, பரவாயில்லப்பா இதோட விட்டுருப்பா, என் பேச்சை வச்சுக்கிட்டு எதுவும் வம்பு வழக்கு வாங்கி கொடுக்காம இருந்தியே, வாயை கொடுத்து என்னத்தையோ புண்ணாக்கிட்ட கதையை ஆக்காமல் இருக்கியே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் சந்தோஷப்பட்டுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. சரி, இப்போ இந்த வக்கர காலம் வருது, என்ன நடக்க போகுது? சனி எங்கே வக்கரம் அடைகிறாரு? 2வது வீட்டில். எதெல்லாம் சனிக்கு எடுத்தாரோ அதெல்லாம் கொடுப்பாரு. தானம், காசை கண்ணிலே காட்டாமல் இருந்தாரா? கடன் உகப்பட்டது வாங்கி வச்சுருந்தீங்களா? அது எல்லாமே இனிமேல் மாறும். காசு 10 ரூபா வரும், அதுமாதிரியே கடன் 10 ரூபா அடைக்கலாம், பைசல் பண்ணலாம். அதுமாரி யாருக்காவது பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த பணம், யாருக்காவது ஜவாப்தாரி ஏற்றுக்கிட்ட பணம், நீண்ட நாளாக கொடுத்து திரும்பி வராத காசு பணம், இதெல்லாம் கொஞ்சம் வசூலாகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது தான் இந்த சனி பகவானோட வக்கர காலம். அதுமாரி சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறதுக்கு தனி பலன் இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம்னா சனி பகவான் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 4வது வீடான மேச ராசியை பார்க்குறாரு, 8வது வீடான சிம்ம ராசியை பார்க்குறாரு, 11வது வீடான விருச்சிக ராசியை பார்க்குறாரு. இப்போ இந்த 4, 8, 11 3ஐயும் சனி பார்த்து கொடுமைப்படுத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 4 அப்படிங்கிறது சுகஸ்தானம், தாயாரை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த 4ஆம் வீட்டை அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் சனியோட பார்வை விழுந்து நமக்கு உடல் பிணியை கொடுத்துருக்கோம், தாயாருக்கும் நமக்கும் மனஸ்தாபத்தை கொடுத்துருக்கோம், இல்லை தாய் மாமன் தாய் வழி உறவுகளில் பிரச்சனையை கொடுத்துருக்கோம், இல்லைன்னா ஒவ்வொரு தாய் மாமனை ஏற கட்டியிருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்க. 4ஆம் வீட்டில் சனி பகவானோட பார்வை இருக்கும்போது தாய் மாமன் இருந்திருந்தால் ஒன்று அவங்க நொடிச்சு போயிருந்துருக்கணும், இல்லை அவங்க அழிஞ்சு போயிருந்துருக்கணும். அவங்களால நமக்கு 5 காசுக்கு புண்ணியம் இல்லை அப்படிங்கிற நிலைமையை கொடுத்துருப்பாரு. இதுக்கு மேலே இந்த நிலைமை வராது. ஏன்னா அந்த வஜ்ர பார்வையோட பலம் குறையுது இல்லையா? அப்போ இதுக்கு மேலே தாய் வழி சொந்தங்களால் 10 ரூபா பிரயோஜனம் இருக்குது, தாய் வழி சொந்தங்களால் நன்மைகள் இருக்குது. சில பேருக்கு தாய் வழி சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, தாயார் நமக்கு ஆதரவாக இருப்பாங்க. அப்பா 2-3 வார்த்தை திட்டினாலும் கூட அம்மா நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதுமாரி 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் சனி பார்வை உளுந்து போச்சு. அப்போ அஷ்டமத்தில் சனி பார்வை உளுந்துது அப்படின்னாலே தூக்கம் நிம்மதி இல்லைன்னு அர்த்தம். எதை நினச்சாலும் நமக்கு மனசுக்குள்ளே ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு, அதாவது நம்ம உடம்பு ஒரு இடத்துல இருக்கும், சிந்தனை வேறு இடத்துல இருக்கும். எதையாவது யோசிச்சுக்கிட்டு கூப்பிட்டா ஒருத்தன் பக்கத்துலேருந்து பேசினான்னா கூட நம்ம காதில் விழுவாது. நம்ம கஷ்டத்தை நினச்சி நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சித்த தெளியாதவன் மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருந்திருப்போம். இனிமேல் அது தெளிவு, மனசில் ஒரு தெளிவு பிறகும். சரி போடா, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், நம்மளால் எல்லாம் செய்ய முடியும்போ அப்படிங்கிற ஒரு நேர்மறை ஆற்றலுக்கு மகர ராசிக்காரர்கள் வர போகிறீங்க. அதோட 11வது வீடு விருச்சிக ராசியில் அவரோட பார்வை உழுந்து போச்சு. பார்த்தீங்களா, இங்கே தான் ஒரு பெரிய இடியே உழுந்துருச்சு அப்படிங்கிற மாரி. ஏன்னா 2வது வீட்டில் இருந்துட்டு தனத்தை கெடுத்தாரு, 11வது வீட்டை பார்த்துக்கிட்டு லாபத்தையும் கெடுத்தாரு. எண்ணெயை தடவிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, நம்ம எண்ணெயில் வெண்ணெயவே தடவிட்டு புரண்டாலும் ஒத்த மண்ணு கூட ஒட்டி இருக்காது. நம்மளை விட ஒன்றுமே தெரியாதவங்களாம் 10 ரூபா சம்பாதிச்சுட்டு போவான். நம்ம எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு என்னதான் நம்ம திறமையாக வேலை பார்த்தாலும் கூட அன்றாட சொத்துக்கு காசு கிடச்சிதுன்னா அதுவே பெரிய விஷயம். 10 எட்டாக்க படாத பாடுன்னு சொல்கிற கதை தான் ஆகிப்போச்சு. சொந்தமாக தொழில் செய்கிறேன், நானும் முடிஞ்ச வரைக்கும் உழைக்கிறேன், கடுமையாக வேலை செய்கிறேன், ஆனால் காசு வர மாட்டேங்குதே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்கும் இதுக்கு மேலே காசு வரும். இந்த சனி பகவானோட பார்வைக்கு பலம் குறையுது இல்லையா? இந்த 4.5 மாதத்துக்கு சனி கொஞ்சம் காசு கொடுப்பார். சரிடா போ, எவ்வளோ ஒன்றை கஷ்டப்படுத்திட்டேன், கொஞ்சம் நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு வாழ்க்கையோட மேடு பள்ளத்தை காட்டுவார். இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும், நம்மகிட்ட காசு பணம் 10 ரூபா இல்லையே, சனி நம்மளை இப்படி பாடாப்படுத்திட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குறுக்கோலியில் போகாமல் அடுத்தவனை ஏமாற்றி 10 ரூபா சம்பாதிக்காமல் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த 4.5 மாத காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். பிச்சை எடுத்தவங்க கூட ஒரு லட்சத்தை அடைஞ்சு பார்த்துடலாம். அந்த ஒரு குப்பை கோபுரத்துக்கு போணுச்சுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த 4.5 மாத காலகட்டங்கிறது. நல்ல காசு பணம் வரும், இழந்ததை மீட்டுக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதோட குரு பகவான் அற்புதமான இடத்துல இருக்கார், 5வது வீட்டில், ரொம்ப நல்ல இடம். ராகுவும் பார்த்தீங்கன்னா 3வது வீட்டில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் நல்ல இடத்துல தான் இருக்கார். கேது பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 9வது வீட்டுக்கு போயிட்டார். அதனால் பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான். அதாவது வருட கிரகங்களில் சனி மட்டும் சரியில்லை, இப்போ வக்கரமானதால் அவரும் 10 ரூபா காசு பணம் கொடுத்துருவாரு. ராகுவால் தைரியம் வரும், குருவால் புத்திரர்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க. குருவோட பார்வை அப்படிங்கிறது ராசி கிடைக்குது, ரொம்ப அற்புதம். சகல விதமான தோஷங்களையும் முறியடிக்கக்கூடிய அந்த அமைப்பு அப்படிங்கிறது குரு பார்வைக்கு இருக்கு. அப்படிப்பட்ட பார்வை உங்களோட ராசி கிடைக்குது. ராசிக்கு 9வது வீடு, ராசிக்கு 11வது வீடு, இந்த 3 வீட்டுக்கும் கிடைக்குது. 9ல் குரு பார்வை இருக்குன்னா அப்பா வழி சொத்து கிடைக்கும், அப்பாவோட ஏற்பட்ட தகராறுகள் அகலும்.
அதோட 11லையும் குரு பார்வை இருக்குது. அந்த இடத்துல வந்து சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாருங்கிறப்ப 10 ரூபா காசு பணம் இதுக்கு மேலே வந்துடும். ஏன்னா குருவோட பார்வைக்கு பலம் அப்படியே இருக்குது, சனியோட பார்வைக்கு பலம் குறையுதுங்கிறப்ப காசு பணம் இல்லாமல் வாழ்க்கையில் நிம்மதியை தொலைச்ச மகர ராசிக்காரர்கள் இதுக்கு மேலே காசு பணத்தோட கௌரவத்தோடையும் வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குது. சனிக்கிழமையில விரதம் இருந்து சனி பகவானை மனசார நினச்சி வணங்கிட்டு சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வக்கர காலம், நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.